السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த, நாம் எல்லாம் உயிரிலும் மேலாக நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் முடிந்தளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள், தாபியங்கள், தபா தாபியங்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து மரணித்த, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருங்கருணையும் பேரவரும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை முடிக்கிறேன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனுடைய சில வசனங்கள் மனிதனுடைய உள்ளத்தில் அவ்வப்போது தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தாலும், திருமறை குர்ஆனில் ஏராளமான சவால்களை இறைவன் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்றைக்கு நிதர்சனமான இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எந்த சாதனையை எட்டிவிட்டானோ அவன் அடைந்த சாதனையை முறியடிப்பதற்கு பல காலங்கள் எடுத்துக் கொள்கிறது. கின்னஸ் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு மனிதனுடைய சராசரி சாதனையை முறியடிப்பதற்காக ஒவ்வொரு மனிதர்களும் ஓடுகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், முயற்சிகளில் தோற்றும் போகிறார்கள். இது மனிதனுடைய சவாலுக்கான முயற்சி. ஆனால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான சவால்களை மனித சமுதாயத்திற்கு வைத்த வண்ணம் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் பேசிய எந்த ஒரு சவாலையுமே இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு மனிதர்களாலும் முறியடிக்க முடியவில்லை, அதற்கு அருகில் கூட நெருங்க முடியவில்லை என்பதுதான் நாம் கண்கூடாக பார்க்கிற உண்மையாக இருக்கிறது. அதில் நீங்கள் சூரத்துல் வாக்கியாவில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணம் குறித்த ஒரு சவாலை மனித சமுதாயத்திற்கு வெளிப்படுத்துகிறான். நாம் கத்தர்னா பைனக்குமுல் மௌத், உங்களுக்கு மத்தியில் மரணத்தை நாமே நிர்ணயித்திருக்கிறோம். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், அந்த மரணத்தை நம்மை விட்டு உங்களில் வெல்பவர் எவரும் இல்லை என்று அல்லாஹ் ஒரு சவாலை மனித சமுதாயத்திற்கு வைக்கிறார். அல்லாஹ்வை நம்புகிறவர், அல்லாஹ்வே இல்லை என்கிறவர், இந்த உலகம் அனைத்தும் தானாகவே உருவாகிவிட்டது என்ற கருத்தில் இருப்பவர், இப்போது எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் இந்த சவாலை ஒப்புக்கொள்கிறார்கள். இல்லை, முடியாது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, மரணத்தை எந்த ஒரு மனிதராலும் வெல்ல முடியாது என்பதை மனித சமுதாயம் ஒப்புக்கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் முடிந்தார், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் உடைத்து காட்டுங்கள், மரணிக்கவே மாட்டேன் என்பதை உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்தி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறார். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்போது விடப்பட்ட சவாலுக்கு நேராக அல்லாஹ் பேசுகிற மற்றும் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். மனிதன் வாயளவிலே மரணத்தை யாரும் வெல்ல முடியாது என்று சொன்னாலும் கூட, ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிற போது அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை சூரா அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். தத்தகிலூன மசானி, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே கட்டடங்களையும் கோபுரங்களையும் நிரப்பிக் கொள்கிறீர்கள். கட்டடத்தெல்லாம் பார்த்தா லஅல்லக்கும் தஹ்லுதூன், ஒருவேளை நீங்கள் இங்கே நிலைத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? மரணம் இல்லைன்னு சொல்ற, மரணத்தை வெல்ல முடியாது, அதை யாராலும் எதிர்க்க முடியாது என்று பேசுகிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்கிற செயல்பாட்டை பார்த்தால் பேச்சிற்கு சம்பந்தம் இல்லாத போன்றிருக்கிறது என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனிதர்களுமே மரணம் குறித்த சிந்தனை இல்லாமல் இல்லை. ஒருவர் சொற்பொழிவு நடத்துகிறார், ஒரு 10 வாரம் நீங்க மரணம் செய்கிறீங்க,
ஒரு 10 குரானுடைய வசனங்களை எடுத்து படிக்கிறீர்கள், நபிகளாருடைய பொன்மொழிகளை பேசுகிறீர்கள். இதில் சொல்லப்படுகிற பாடங்களையும் அனுபவங்களையும் வரலாற்று சம்பவங்களையும் விட ஒருவர் மரணித்து விட்டார் என்கிற செய்தியை நான் கேள்விப்பட்டு கண் முன்னால் பார்க்கிற அந்த தருணம் இருக்கிறது. நான் மௌத்தாயிட்டாரு, இப்ப நான் போய் பார்க்கிறேன் பாருங்க, இப்ப எனக்கு அந்த செய்தி காதுக்கு வந்து பாருங்க, எல்லாம் நான் படித்த தகவலை விட நான் கேட்ட சொற்பொழிவுகளை விட எனக்கு அச்சத்தை அதிகமாக ஏற்படுத்தி விடுகிறது. அச்சத்தை வெளிதான் வைத்து அதை நல்லா டீ குடிச்சிட்டு போற வைத்து உள்ள ஏற்றுக்க மாட்டேங்குது. நமக்கே ஒரு பயம் வந்துருது. அவ்வளவு உள்ளத்தில் நோய் வச்சிருந்தாலே போயிட்டாரு, ஒண்ணுமே இல்லாதாலும் போயிட்டாரு. நம்ம ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறவரை இவ்வளவு பயங்கள். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இல்லாத ஆசையும் ஆசாபாசங்களும் உலகத்தினுடைய மோகமும் தான் மனிதனை கட்டி இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க இயலாது. பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகிறோம். மார்க்கம் பொருளாதாரம் குறித்து எந்த இடத்திலும் தடை போடவில்லை. திருமலை குரான் சொல்லுகிற வசனம், நீங்கள் ஜும்மாவிற்கு அழைக்கப்பட்டால் வந்து விடுங்கள். ஒருவேளை ஜும்மாவை நீங்கள் முடித்து விட்டால் நீங்கள் இந்த பூமியிலே பார்த்து விரிந்து செல்லுங்கள். சொல்லுவீங்களா? அதன் மூலம் அல்லாவுடைய அருளை தேடிக் கொள்ளுங்கள். அதுக்கு தடை போடல. காசு பணமே சேர்க்காதன்னு சொல்லணும். லிமிட் இருக்குது. என்ன கேட்கிறோம்னா, இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகிறது. எத்தனையோ வேலை பார்க்கிறோம். காசு பணம் இருக்குதுங்க, 10 தலைமுறை அமர்ந்து சாப்பிடுவதற்கு பொருளாதாரம் உண்டு. 2 தலைமுறைக்கு காசை சேர்த்து வச்சிருக்கிறாரு, இடத்தை வச்சிருக்கிறாரு, நகையா வச்சிருக்கிறாரு. உட்கார்ந்துட்டாரா, அண்ணாவுடைய பாதையில் நான் என்னை அர்ப்பணித்த போகிறேன் என்று வந்து விட்டாரா? எத்தனை பேரை நீங்கள் பார்த்தீர்கள்? 40 வயசு, 50 வயசு, 60 வயசு வாழ்ந்துட்டோம்ல. எத்தனையோ பெரும்பெரும் செல்வந்தர்களை பார்த்து விட்டோம்னா, அந்த செல்வந்தர்களில் யார் இப்படியானவர்கள்? எனக்கு கொடுத்தது போதும், அல்லா நல்லபடியா கொடுத்துட்டான், நான் சேர்த்துட்டேன், இதே அல்லாவுடைய பாதையில் என்னுடைய அவனுடைய அமைக்க போகிறேன். எத்தனை பேர் சொன்னார்கள்? இன்னைக்கு வரைக்கும் மனித சமுதாயம் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஏதோ உண்மை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இல்லவே இல்லை. உலக வாழ்க்கை அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் நபிகளாருடைய பொன்மொழிகளும் ஏராளமான செய்திகளை சொல்லிவிட்டார்கள். இந்த போதுமான அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின். உலக வாழ்க்கை ஒரு நம்பிக்கை கொண்ட அடியாருக்கு எப்படிப்பட்டது தெரியுமா? சிறைச்சாலை போன்றது. வஜன்னத்துல் காஃபிர். அல்லாஹ்வை யார் மறுத்தார்களோ, அல்லாஹ்வை யார் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம். ஆனால் இன்றைக்கு தலைகளாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த உலக வாழ்க்கையில் சோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஓடுகிறான். எனக்கு எந்த சேவை வந்துவிடக் கூடாது என்று ஓடுகிறான். தூதருடைய பொன்மொழிக்கு மாற்றமாக நடக்க பார்க்கிறார்கள். நாம் இல்லையா இருந்தாலும் செயல்பாடுகள் அமைகிறது. யாரிடத்திலும் இதை கேட்டால் மறுத்து விடுவார்கள். அப்படின்னு சொன்னோம், அல்லாவுக்கு மாற்றமா நடப்போமா? இன்னும் நடக்க மாட்டோமே. செயல்பாடாக சொல்லுது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் மற்றும் சில வசனங்களில் சொன்னார்கள். சில வசனங்களை மக்களுக்கு ஓடி காண்பித்தார்கள். இன்றைக்கு இருக்கிற பெரும் பெரும் செல்வந்தர்கள் ஆசைப்படுவது என்ன தெரியுமா? நான் வாங்கிக்கணும், இந்த இடத்துல மரணிச்சா நல்லா இருக்கும். வருஷம் உம்ராவுக்கு கிளம்பி போயிடுறது. உம்ராவுக்கு என்ன, அங்கே மௌத்தாயிரம். மக்களா மனிதத்திலே அங்கு மூட்டாயிட்டா சகாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அல்லாஹ்வின் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று ஆசைப்படுகிறார்கள். இங்கு ஜனாசா தொழுவதோட எத்தனை பேர்? 40 பேர் சொல்லுவாங்களாம். என் சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 500 பேர் சொல்லுவாங்களாம், ஒரு 1000 பேர் சொல்லுவாங்களாம், லட்சம் பேர் ஜனாசா தொழுகையினுடைய துவாவை கிடைக்கும். இந்த போய் வபாத்தார வாய்ப்பு அல்லாஹ் தரமாட்டானா? ஏன் ஓடுகிறார்கள்? வருடந்தோறும் ஆசைப்பட்டு மரணத்தை அல்லாஹ் அங்கே தர வேண்டும் என்று சுஜூதில் கேட்கிறார்கள். எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். போயிட்டு வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு வபாத் அங்கேயே தரணும் ஆசைப்பட்டு போனேன். வருஷம் அதுக்குதான் போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசைப்படுகிற இடத்தில் உங்களுக்கு மரணம் இல்லை.
நீங்கள் நினைக்கிற இடத்தில் நீங்கள் எதை நன்மை என்று நினைக்கிறீர்களோ அங்கு உங்களுக்கு மரணம் இல்லை. ஐந்தமா கூட்டும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் மரணத்தை அடைந்து விடுவீர்கள். எங்க நாள் இருக்கிறீர்கள், நீங்க இருந்தாக்க மரணம் வரும் இல்லை. ஒருவர் மரணத்தை ஆசைப்படாமலே செல்கிறார், மக்களாலயத்திற்கு பயன் நோக்குகிறார். ஒவ்வொரு அடிச்சுட்டு வந்துருவோம் போனால் எத்தனை பேர் கிடைக்கிறது. இதெல்லாம் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா? நான் ஆசைப்படுற இடத்துல மூத்தாகவே முடியாது. சமீபத்தில் நடந்த வயநாட்டினுடைய நிலச்சரிவு, இரவில் கண் மூடுகிற போது ஒவ்வொருவரும் எதிர்பாராத நேரங்கள் மழை பெய்து சாதாரணமா காலையிலிருந்து பார்த்துருவோம். அடுத்தாட்கள் தான் கொஞ்சம் மழை அடமழையா இருக்குது, சரியாயிரும், அப்படியே தண்ணி ஓடிடும் போல நினைச்சாட்கள். ஆட்கள் இல்லையே, பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்கிறார் என்று அந்த செய்திகளை வர வந்தது. நைட்டு போட்டு அறிவிப்பு செஞ்சாராம், மழை ரொம்ப இருக்குது, இருக்கிறார்கள், கொஞ்சம் பத்திரமா இருந்துக்குங்க, கொஞ்சம் நேரான பகுதிக்கு போயிடுங்க இப்படின்னு அறிவிப்பு செஞ்சாரு. அறிவிப்பு செய்த இமாமை காணவில்லை என்று செய்திகள் பரவியது. என்ன விளங்கணும்னா, நான் இந்த உலக வாழ்க்கையை விட்டு எப்போது மரணிப்பேன், எப்படி மறைத்து விடுவேன். யாராலும் இந்த உலக வாழ்க்கையை மரணத்தை விலைக்கு வாங்க முடியாது. எத்தனையோ பெருந்தரும் செல்வர்கள், எத்தனையோ பெருந்தரும் அரசியல்வாதிகள், எத்தனையோ மருத்துவர்கள் இந்த மரணத்தை விலைக்கு வாங்க முடியாமல் தோற்று போனார்கள். நிதர்சனமான உண்மை. எனக்கு நோய் இருக்கிற ஒரு பெரிய சீர்பார்ப்பு 6 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டார்கள். பக்கத்துல இருக்கிற எல்லா ஹை டாக்டர்ஸையும் பக்கத்துல வச்சுக்கிட்டாருங்க. எனக்கு மருத்துவம் பார்க்கணும். ஒட்டுமொத்த மருத்துவமனையில் இருக்கிற பெருந்தர் அதிகாரிகள் அவரை சுற்றி சுற்றி வருகிறார்கள். மரணத்தை நிறுத்த முடிந்ததா? இல்லையே. உலகத்திலே கைக்குள் இருக்கின்ற எத்தனையோ சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்கள், எத்தனையோ பெரும்பெரும் தலைவர்கள், உலகத்தில் இவ்வளவு ஆட்டம் போட்டவர்கள் கூட மரணத்தை விலைக்கு வாங்க முடியவில்லையே. இதே நிலைதான் நமக்கும். அவர்களுக்கே இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது. அல்லாஹ் எல்லா நபர்களுக்கும் மரணத்தை கொடுப்பான் என்று அறிந்து வைத்திருக்கிறோமே. இந்த மரணத்திற்கு முன்னால் நான் செய்ய வேண்டியது என்ன? நன்மை செய்ய அனுபவம், நன்மைகளை எந்த அளவுக்கு என்னால் அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமோ அதிகப்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை விட்டு நான் மரணிக்கிற போது என்னை சுற்றி இருக்கிறவர் என்னை எவ்வாறு நினைப்பார்? என்னை சுற்றி இருக்கிற ஒருவர் எனக்கு எவ்வாறு துவா செய்வார்? என்னை சுற்றி இருக்கிற ஒருவர் அவருடைய உள்ளத்தில் எனக்காக எண்ணங்கள் எவ்வாறு ஏற்படுத்துவார்? இதை என்றைக்காவது யோசித்து உண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கிற ஒருவர் ஜனாஸா கடந்து செல்லப்படுகிறது, தூக்கிட்டு போறாங்க. அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாஸாவை பார்த்துவிட்டு சொன்னார்கள், அல் முஸ்தரி வல் முஸ்தரா மின்ஹு. ஒன்று முஸ்தரியான ஜனாஸா அல்லது முஸ்தரா மின்ஹுவான ஜனாஸா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு புரியல. அல்லாஹ்வுடைய தூதரே, முஸ்தரி என்று சொன்னீர்களே, முஸ்தரா மின்ஹு என்று சொன்னீர்களே, அது குறித்து விளக்கம் தந்தால் சரியாக இருக்கும் என்று கேட்டார்கள். திரும்ப முஸ்தரி, முஸ்தரி என்றால் என்ன என்று எங்களுக்கு சொல்லுங்கள், முஸ்தரா மின்ஹு என்றால் என்ன என்று சொல்லுங்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல ஆரம்பித்தார்கள், ஒரு அடியார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுகிறார். இந்த உலகத்தினுடைய சோதனையும் தொல்லையும் விட்டு ஒருவர் பிரிந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் செல்கிறார். உலகத்தை விட்டு ஒரு நல்லதாக பிரிந்து செல்கிறாரா, அவர் இந்த உலகத்தினுடைய தொல்லையை விட்டு செல்லுகிறார், இந்த உலகத்தினுடைய சோதனையை விட்டு செல்கிறார். எங்கே செல்கிறார்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம் சென்று விடுகிறார். இவர்தான் முதல் கேட்டகரியில உள்ளார்கள். இரண்டாவது கேட்டகரி யாரு? அப்துல் ஃபாஜில். இருப்பிலே மிக மோசமான ஒரு அடியார். இறை நம்பிக்கை கொண்டிருந்தான், ஆனால் இறை நம்பிக்கையில் மிக பலவீனமான ஒருவர். உலகத்தில் வாழ்கிற போது எல்லா மனிதர்களுக்கும் துன்பம் கொடுத்த ஒருவர். இவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுகிற போது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற கால்நடைகள், இந்த உலகத்தில் இருக்கிற இன்னங்கிற உயிரினங்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ரெண்டே கேட்டகரி.
யார்? முதல் சேர்க்கக்கூடிய சார்ந்த ஆளானாலே அல்லது இரண்டாம் நிலை தரப்பட்டவன் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தை விட்டு நான் மரணித்து சென்றால் என்னை சுற்றி இருக்கிற ஒருவர், என்னோடு பிறகு ஒருவன், என்னை பெற்றெடுத்த ஒருவர் எனக்காக துவா செய்வான், கண்ணீர் அடிப்பான். அல்லாவிடத்திலே பாவமன்னிப்பு சேர்ந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டோமா? இல்லை, போய் தொலைஞ்சிட்டான். இருந்ததற்கு உசராணிட்டு இருந்தாங்க, கோயிலுக்கு அடங்கிருந்தாங்க. இப்படி நினைக்கிற நிலை இருக்கிறார். ஏழை சொல்கிறோம், இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையான மனிதர்களுடைய நிலை எப்படா போய் சேர்வானாயிருச்சு. வயசான ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிற ஆட்கள் கூட வேற, பெற்றெடுத்த தாயும் தந்தையும் ஒரு பிள்ளை நிலைக்கிறதை கொண்டிருக்காங்க. ஏன் வயசான காலத்துல எதையெல்லாம் மனுஷன் ஏற்றுக்க மாட்டானோ அவன் செய்கிற வழியில் அவன் இருக்கிறான். தாயும் தந்தையும் அப்படியான நிலையை அடைந்து விட்டால் இவன் பேசுகிற பேச்சுக்கள் எப்படி? பேச முடியாத நாராசமான வார்த்தைகளில் பேசுகிறான், அடிக்கிறான், துன்புறுத்துகிறான். அவர்கள் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை. இப்படி ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏன் இப்படியான நிலை? ஒரு மனிதத்தில் ஒன்று மற்றொரு மனிதத்தில் மற்றொரு நடக்கிற நிலை யாருக்கான நிலை? எல்லாத்தையும் நல்லா பேசினா ஒரே ஸ்டாண்டர்ட், எல்லாத்தையும் கரெக்டா இருக்கிறார்கள். செல்வங்களை பார்த்தா ஒரு பேச்சு, ஏழையை பார்த்தா ஒரு பேச்சு, ஒண்ணுமே இல்லாதவன் பார்த்தா ஒரு பேச்சு. இப்படி இருக்கும் என்றால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் குற்றவாளியாக மாற்றிக் கொள்வீர்கள். பேச்சில நிலம் வேற இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாதவர்கள் என்ன ஒண்ணு நாட்கள் பார்க்கிறோம், பேசவே தெரியாது. இதே ஒரு பெரிய ஹை கிளாஸ் ஆனா வீட்டுல இப்படி பேசுவாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி. அது என்ன அவன் கைப்படி இவன் கைப்படி? உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன், முதலாளித்துவத்தில் இருக்கிறேன், குடும்பத்தை அந்தத்தில் இருக்கிற உயர்ந்த அந்தத்திலிருந்து அங்கீகரிக்கிற நிர்வாகிக்கிறேன். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள், என்னோடு இருக்கிற வேலை நான் எவ்வாறு நடத்துகிறேன், எவ்வாறு பேசுகிறேன், என்னுடைய செயல்பாடுகளை எப்படி. இங்க இருக்கும்போது ஒண்ணுமே பேச மாட்டாங்க, வாயே பேச மாட்டான் மனுஷன். உண்மை நாள் வந்து நிற்பாரு. இப்ப நான் பேசினா நீ வேலையை விட்டு தூக்கிடுவேன், குடும்பத்தை யாரு பாப்பா, எல்லாத்தையும் யோசிப்பாண்டாலும் இருக்கவே இருக்கு மனுஷர்கள். அங்கவா பார்த்துக்குவோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதின் ஜபைகளை எல்லாம் சொன்னார்கள். அங்கிணைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு மயந்து கொள்ளுங்கள் மாதிரி. அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த தேவையும் இல்லை. கையேந்திட்டாரா முஸ்லிம் இல்லை, அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட அடியார் என்று இல்லை, யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், நான் இந்த உலக வாழ்க்கையில் வாழுகிறேன், வாழவே குறைந்த காலகட்டத்தில் எத்துணை மனிதர்களை எனக்காக துவா செய்கிற மனிதர்களால் உருவாக்கி வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தாராம். அந்த மன்னர் ஊர்ல ஆட்சி செய்யும் போது இருக்கிற எல்லா மக்களையும் துன்புறுத்தி கொண்டு இருக்கிறதே நிர்மோசமான ஆட்சியை நிறுவி கொண்டிருந்தாங்க. அது வபாத்தான காலகட்டம் நெருங்கிருச்சு, மக்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. இப்ப மன்னர் கூப்பிட்டு பிள்ளைகிட்ட சொன்னா, நான் மூத்தா போயிட்டா அப்பா பேரை காப்பாத்திடு சொன்னா. ஆள் மூத்தா போயிட்டாரு, வபாத் ஆயிட்டாரு. மகன் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறான். அப்பா என்னெல்லாம் செய்தானே அமல்களை செய்தானோ, எதையெல்லாம் மக்களுக்கு அடக்குவதாக கட்டமைத்து விட்டாரோ, அதுல 2 மடங்கு மகன் செஞ்சுட்டான். இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா பரவாயில்ல போல, அவன் அப்பா இருக்கும்போது நல்லபடியான ஒரு ஆட்சி போய்கிட்டு இருந்துச்சு, அவன் அப்படி இப்படின்னு செஞ்சா நல்லதை செஞ்சு விட்டுருவாங்க. வந்து செய்தா வந்ததுல இருந்து ஒரே வளாம் சீட்டத்தான் இருக்குன்னு இருக்கிற எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கிறாரா மகன். கேட்பதற்கு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையான மனிதர்களுடைய நிலை அப்படித்தான்.
தந்தை இருக்கிற வரைக்கும் அப்படியே தாய் அரவணைத்த பிள்ளைகள், திருமணம் முடிக்கிற வரைக்கும் தாயும் தந்தையும் அரவணைத்த பிள்ளைகள் இன்றைக்கு அப்படியே தலைகளாக மாறி போய் மரணிக்கும் வரைக்கும் பெற்ற தாய் தந்தையோடு கூட பேசாத நிலை மரணிக்கிறார்கள். உங்களை புரிந்துள்ளவர்கள், நான் ஒருவரும் பேசாமல் இருப்பதால் ஏதோ நான் இயங்குவன் இல்லை. இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திங்கள் மற்றும் வியாழக்கிழமையில் உங்களுடைய நல்லவர்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து செல்லப்பட்டது. எல்லாத்தையும் மலக்குமார் கொண்டு போறாங்க. ஏழைகளில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து அமல்களும் சேர்க்கப்படுகிறது. அப்போது அல்லாஹ்விடத்தில் குற்றச்சாட்டு வைக்கப்படும். இந்த மனிதரும் பேசவில்லை, இன்னாருக்கும் மத்தியில் பகைமை இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது. அப்படியா, ஏற்ற தூக்கி ஓரம் அவை நின்று வாழலாம். ஒரு வார காலம் நான் செய்த அமலுக்கான நிலை இது. இதே நிலையில் நான் மரணிக்கும் வரை நீடித்தால் என்ன நிலை என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதர்களோடும் நான் பேசுகிறேன், சில வார்த்தைகள் கசப்பானதாக மாறிவிட்டால் ஒட்டுமொத்த உலகையும் முடித்துவிட்டு துண்டித்துவிட்டு செல்கிறேன். அப்பாக்கா பொறுத்தா துவா செய்வாரா? ஞானத்தை கேட்பாரு. யாரெல்லாம் என்னென்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டாங்க, அடக்குமுறையை செஞ்சுட்டாங்க, அநியாயமா பண்ணிட்டாங்க, இருக்கும் போது பேசின பேச்சு உள்ளத்தை காயப்படுத்தி விட்டது, எனக்கு இவன்கிட்ட நன்மையை கொடுத்துடுறாளான்னு கேட்பாரு. மறுமை நாடு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஏன் இந்த உலகத்தில் சிரமப்பட்டு அமல்களை செய்கிறோம். ஒவ்வொரு அமல்களை செய்வதற்கும் அவ்வளவு கடினமாக இருக்கிறது. தொழுகையை தொழுவதற்கு இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்திற்கு கடினம், தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு கடினம், 30 நாட்களுடைய நோன்பை பிடிப்பதற்கு கடினம், என்னுடைய பொருளாதாரத்தை எடுத்து தர்மம் கொடுப்பதற்கு அவ்வளவு மனவேதனையாக இருக்கிறது. எடுத்து கொடுக்க மனசு வரல, யோசித்து கொடுக்கணும். எல்லாமே கொடுத்தாங்க. எதையும் தாராளமாக செய்கிற மனம் எந்த மனிதருக்கும் இன்றைக்கு இல்லை. சில மனிதர்களை தவிர, அல்லாஹ் இரக்கம் காட்டிய மனிதர்களை தவிர மற்ற அனைவரும் அமல்கள் விஷயத்தில் அவ்வளவு அலட்சியமாகவும், செய்தால் சிரமப்பட்டு செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. கடமையை கூட இப்படி சிரமத்தோடும் கடினத்தோடும் செய்துவிட்ட அமல்களை நாளை மறுமை நாளில் மூட்டை மூட்டையாக சுமந்து வருகிற நேரத்தில் இழுத்துக்கிட்டு வர்றேன்னு வைங்க, அல்லாஹ் நம்ம போட்டு கேட்ட நிப்பாட்டும் இல்லைங்க. உலகத்தில் செய்த அமல்களோடு நான் காத்திருக்கிறேன், சுவனத்தை எதிர்பார்த்து இருக்கிறேன், வைத்திருக்கிற அத்துணை நல்லவர்களை பார்க்கிற போதும் சுவனம் நிச்சயம் என்று உள்ளத்தில் தோன்றலாம். அவரால் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட மனிதர்கள் மறுபுறம் அப்படியே கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழுகிற போது என்னை இவ்வாறு அடித்து விட்டார், என்னை இவ்வாறு பேசிவிட்டான், அவனோடு சொல்லிவிட்டார், புறம் பேசிவிட்டார், லைன் வெட்டி நிற்கிறாங்க. ஒவ்வொரு நல்லவர்களையும் அல்லாஹ் அள்ளி 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 அனைவருக்கும் பங்கிடுகிறான். முடிஞ்சிருச்சு, இருந்த எல்லாமே காலி ஆயிடுச்சு. கொண்டு வந்த ஒட்டுமொத்த மூட்டையும் காலி பண்ணிவிட்டு மீண்டும் கூட்டம் இருக்கிறது. இருக்கிற எல்லா தீமைகளையும் அள்ளி அல்லாஹ் வைக்க ஆரம்பிப்பான். ஒவ்வொரு தீமைகளையும் அல்லாஹ் நிரப்ப ஆரம்பிப்பான். நான் கொண்டு வந்த மூட்டைகளை விட அந்த தீமைகள் எனக்கு அதிகமாக கணக்கிடும். இப்படி ஒரு நிலையில் ஒரு அடியான் அல்லாஹ்வை சந்தித்தால் சுவனத்திற்கு செல்ல முடியுமா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தில் வாழுகிற போது எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தியிருந்தாலும் அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுக்கு செய்கிற சிறுக்கை அல்லாஹ் ஒருபோது மன்னிக்க மாட்டான். அதன் கீழ்நிலையில் இருக்கிற பாவங்களை நாடினால் மன்னிப்பான். அல்லாஹ் நானா மன்னிச்சு விடுவான். செப்போ செஞ்சுட்டியா, தப்பா, போயிட்டு மன்னிச்சுட்டேன், எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன். சரி, நீ இவர் காயப்படுத்தினீங்க, அவன் உன்னை மன்னிக்கிறது, என்ன செய்யலாம்? அல்லாஹ் கேட்பாங்க. அதற்கான பதிலை தேடிவிட்டோமா? எத்தனையோ நல்ல மனிதரை செய்கிறோம், எத்தனையோ திருமலை குரானுடைய வசனங்களை எடுத்துச் சொல்லுகிறோம், நன்மைகளில் பங்கு போகிறோம். எதுவும் தவறில்லை, எதிலும் குறைவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் குறை வைத்திருக்கிறோமே. ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இந்த நிலையில் நிர்மூலமாக இருக்கிறோமே. எப்போது மாறப்போகிறோம்?
என்னுடைய மரணத்திற்கு முன்னால் இந்த நிலையில் மாற்றம் வராவிட்டால், எனக்காக துவா செய்கிற 10 நபர்களை கூட நான் உருவாக்காவிட்டால், இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று என்ன பயன் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தை விட்டு மரணித்தால் அவர் மூலமாக இருக்கிற அத்துணை மக்களும் அத்துணை உயிரினங்களும் மரம் செடி கொடிகள் அனைத்துமே நிம்மதி அடைகிறது என்றார்களே, அந்த நிலைக்கு வரப்போகிறோமா என்பதை ஒவ்வொருவரும் யோசித்துக் கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட சொற்ப காலகட்டத்தில் யாருடைய உள்ளத்தை நான் காயப்படுத்தியிருந்தாலும் அவரிடத்தில் இன்றைக்கே மன்னித்து செல்லுங்கள். குடும்ப உறவாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், இன்னொரு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், யாரிடத்தில் நீங்கள் முறைத்துக் கொண்டிருந்தாலும் அவரிடத்தில் சென்று நான் இதுபோன்று செய்துவிட்டேன் என்பதை நீங்கள் முன்னதாக சொல்வதால் நீங்கள் குறைந்தவர்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் உங்களின் முதலில் சலாத்தை சொல்கிறாரோ அவர்தான் உங்களின் சிறந்தவர். இப்படியான சிறப்பிற்குரிய அந்தஸ்தை பெறுகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் என்னுடைய மரணத்திற்கு முன்னால் நான் மரணிக்கிற போது நான் நிம்மதியான மரணத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்படியான மரணத்திற்காக ஓடுவோம். அல்லாஹ் அனைவருக்கும் அப்படியான மரணத்தை தருவதற்கு பிரார்த்திப்போம். வாக்குறுதவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம்